சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். உங்களுக்கு தெரிந்த வண்ணமாக நம்ம ஒரு சில வாரங்களாய் சிலுவை தியானத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததை குறித்து அப்போஸ்தலர் பவுல் அவருடைய நிருபங்களை ரொம்ப ஆழமாக எழுதுகிறார். இன்னும் சொல்ல போனால் பவுலோடைய ஒரு மூல உபதேசமே சிலுவை தான். சிலுவையை குறித்து ரொம்ப அதிகமாய் பிரசங்கம் பண்ணுறார். சிலுவை தான் அவருடைய பிரசங்கத்தினுடைய பிரதான மெசேஜாக இருக்குது. சிலுவையை பற்றி தான் அதிகமாக பவுல் பிரசங்கம் பண்ணுறார். இதை தான் நான் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தேன், ஏன் பவுல் சிலுவை குறித்து அதிகமாய் பேசுகிறார்? Why did Paul always emphasize the crucifixion of the Christ? இதை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது படியில் நம்ம பார்த்தோம், சிலுவை தான் கிறிஸ்தவத்துடைய அல்லது சுவிசேஷத்துடைய ஒரு இருதயம் என்று சொன்னேன், ஆணிவேறு அச்சாரம் என்று சொன்னேன். The centrality of the Christianity or the gospel is the crucifixion of the Christ. சிலுவையில் அடையப்பட்ட கிறிஸ்து இல்லை என்றால் இன்னைக்கு கிறிஸ்தவமே இல்லை. சிலுவையை பற்றி ஏன் நம்ம பேசணும் என்றால் அது அவ்வளோ முக்கியம். அந்த சிலுவை பிரசங்கம் இல்லை என்றால் அல்லது சிலுவை இல்லை என்றால் இன்னைக்கு கிறிஸ்தவமே இருந்திருக்காது, அது சர்ச்சே இருந்திருக்காது. இன்னைக்கு நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாகவே இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது சிலுவைன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், அந்த சிலுவை குறித்து தான் பவுல் அதிகமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் பவுல் அதிகமாக பேசுகிறார் அதை பற்றி. சிலுவை எல்லாருடைய மனிதர்களும் புரிந்து கொள்கிற ஒரு காரியம். இது வெறுமனே நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால், இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் டைம், லெண்டு நாட்களில் மாத்திரம் தான் சிலுவை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு பிம்பத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆனால் சிலுவையை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிலுவையில் நமக்கு உண்டான நன்மை தான் ஒரு மிகப்பெரிய நன்மையாக நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சிலுவை எனக்கு என்ன கிடைச்சி? 3 காரியத்தை குறித்து நம்ம போன வாரத்தும் கடந்த வாரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். என்ன? முதலாவது, சிலுவையில் என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆமென். உங்களுடைய எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்னித்து விட்டார். அப்போது இனி நான் பாவி அல்ல, என் பாவம் மன்னிக்கப்பட்டது. சொல்லுங்கள், என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ரெண்டாவதாக, சிலுவையில் நான் என்ன பெற்றுக்கொண்டேன்? சிலுவையில் நான் மீட்பை பெற்றுக்கொண்டேன், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். நான் இன்னைக்கு ஒரு புதிய மனிதனாக இருக்கிறேன் என்றால் அது காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக ரத்தத்தை சிந்தித்து என்னை அவர் என்ன பண்ணார்? மீட்டார். மீட்டபடியால் நான் பழைய மனிதன் அல்ல, நான் புதிய மனிதனாக இருக்கிறேன். இருளில் வாழ்ந்திருந்த என்ன அவர் ஆச்சரியமான ஒளிக்கு அவர் என்ன பண்ணார்? என்ன கொண்டு வந்தார். இனி நான் இருளில் இல்லாதபடி என்னை மீட்டு என்னை ரட்சித்து அப்படியே ராஜ்யத்தில் வைத்தார் என்று பார்த்தோம். இது ரெண்டாவது. மூணாவது காரியம் என்னன்னு கேட்டால், பிசாசின் பிடியிலிருந்தும் அல்லது பாவத்தை ஜெயிக்கிற வல்லமையும் அதிகாரம் சிலுவை எனக்கு கொடுத்தது. இதுக்கு முன்னாடி, சிலுவை இல்லாததுக்கு முன்னாடி பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியாது, பாவத்தை என்னால் ஜெயித்து பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆனால் சிலுவை இன்னைக்கு பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தது. இனிமேல் நான் எப்படி வாழலாம்? பரிசுத்தமாக என்னால் வாழ முடியும். ஏன்னா பாவியாக இருந்த என்ன அவர் மன்னித்து அவர் மீட்டபடியால் இன்னைக்கு நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுமா? அப்போ இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். சிலுவை என்ன பண்ணுச்சு? என் பாவத்தை மன்னிச்சிச்சு. சிலுவை என்ன பண்ணுச்சு? என்னை மீட்டுச்சு. சிலுவை என்ன பண்ணுச்சு? பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை எனக்கு தந்தது. இது தான் அடிவேறு ஆணிவேறுன்னு சொல்லிட்டு, ஆணிவேறு அச்சாரம் சொல்லிட்டு நான் சொன்னேன். அச்சாரம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் பாருங்க. ஸோ அதனால் இது இல்லை என்றால், உங்கள் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால், நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை என்றால், இந்த சிலுவை ஒன்று போதும். இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் அது செய்யும் என்று நம்புகிறேன். இன்னைக்கு ரெண்டாவது காரியத்துக்குள்ளே போகலாம். நான் முதலாவது சொன்ன சிலுவை தான் சுவிசேஷத்தின் ஆணிவேறு அச்சாரம் அல்லது கிறிஸ்தவத்துடைய அடிப்படை சத்தியம், இறுதியமான சத்தியம் எதுன்னு கேட்டால் சிலுவையின் உபதேசம். ஏன் பவுல் சிலுவை பற்றி பேசினார்? ரெண்டாவது காரியத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா the cross shows God's power in the weakness. சிலுவை பற்றியான உபதேசம் தான் என்ன காமிக்கிறது என்றால், கர்த்தர் எப்படி ஒரு பலவீனமானதை தெரிந்து கொண்டு பலமாய் மாற்றுகிறார். பலவீனமானதை ஒன்றை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டு பலத்துக்குரியதாய் மாற்றுகிறார் என்றத சத்தியம் எங்கிருந்து தெரியுது என்றால் சிலுவையிலிருந்து தெரியுது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். எப்படி சொல்கிறேன் பாருங்கள். நம்மை மீட்கும்படி, நம்மளை ரட்சிக்கும்படி கர்த்தர் எதை தான் பயன்படுத்துகிறார் என்றால் சிலுவையை தான் பயன்படுத்துகிறார். இந்த சிலுவை எதற்கு அடையாளமாக இருந்தது என்றால், சாபத்துக்கு அடையாளமாக இருந்தது, அல்லது அவமானத்துக்கு அடையாளமாக இருந்தது, அல்லது பலவீனத்துக்கு அடையாளமாக இருந்தது. அப்போது கடவுள் நம்மை மீட்கும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம் என்ன, தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு கருவி என்னன்னு கேட்டால் சிலுவை. இந்த சிலுவை எப்படியாப்பட்டது?
நான் சொன்ன முன்னாடி சாபத்துக்கு அடையாளமாக இருந்துச்சு, அவமானத்துக்கு அடையாளமாக இருந்துச்சு, அல்லது பலவீனத்துக்கு அடையாளமாக இருந்துச்சு. அதை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்மை ரட்சிக்கிறார். பாருங்கள், அநேக நேரத்தில் ஆண்டவர் சில பெரிய 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 காரியங்களை செய்ய கர்த்தர் எதை தான் பயன்படுத்துறாரு? ரொம்ப சின்ன காரியத்தை தான் பயன்படுத்துகிறார். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா அற்பமாக நினைக்கிறோமே, இந்த அற்பமானதை தான் கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக என்ன பண்ணுவாரா மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். அப்போது எப்பவுமே சின்னதை ரொம்ப அலட்சியமாக நம்ம நினைக்கக்கூடாது. சின்ன ஆரம்பமாக இருக்கலாம், சின்ன பொருளாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம், அவைகளெல்லாம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். எதையும் நம்ம பலவீனமா, எதையும் நம்ம சின்னது, எதையும் நம்ம அப்படி பார்க்கவே கூடாது. பாருங்க, கர்த்தர் அவையை மிக பெரிதாய் பார்க்குறார். நீங்கள் வேதம் முழுக்கமாக எடுத்து பாருங்கள், சிறியவர்களை தான் கர்த்தர் பெரிய காரியத்துக்காக உபயோகப்படுத்தினார். அப்போ அது மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல சிலுவையை பற்றி தான சுவிசேஷமும் அப்படிதான். வாசிக்க பார்க்கல, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18 பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? கெட்டு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குதாங்க? பைத்தியமாக இருக்குதா? இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஏன் சிலுவையை பற்றிதான உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம்? இப்படி வச்சுக்கலாமே, ஏன் சிலுவை பற்றி பேசினா அவங்களுக்கு பைத்தியமாக தோணுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியம். சிலுவையை எப்படி பார்த்துருந்தாங்க? எத்தினாலா சாபமாக பார்த்துருந்தாங்க. சிலுவை எத்தினால் எப்படி பார்த்துருந்தாங்க? அவமானமாக பார்த்துருந்தாங்க. சிலுவை எப்படி பார்த்துருந்தாங்க? அது பலவீனமாக பார்த்துருந்தாங்க. இந்த 3 காரியத்தை மறந்துக்கூடாது. அது சாபமாக பார்த்தாங்க, பலவீனமாக பார்த்தாங்க, அவமானமாக பார்த்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சிலுவையை பவுல் பிரசங்கம் பண்ணுறார். இத்தனை காலமாய் சிலுவை என்றாலே இவங்களுக்கு சாபம் தான் தெரியுது. இத்தனை காலமாய் சிலுவை என்றால் இவங்களுக்கு அவமானமாக தான் தருது. இத்தனை காலமாய் சிலுவை என்றால் இவங்களுக்கு அது பலவீனமாக தருது. இப்போ இத்தனை வருடமாய் அப்படியாகவே பார்த்திருந்த ஒன்றை இன்னைக்கு பவுல் சொல்றாரு, இதில் தான் உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு, இதில் தான் உங்களுக்கு மீட்பு இருக்கு, இது தான் உங்க பாவத்தை மன்னிக்கும், இது தான் உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்கிற ஒரு மனசு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாபமான ஒன்னாப்பா எங்க வாழ்க்கையை மாத்தோம், சாபமான ஒன்னா எங்க வாழ்க்கையை மாற்ற போகுது, அல்லது அவமானமான ஒன்னா எங்க வாழ்க்கையை மாற்றும், அல்லது பலவீனமான ஒன்னா எங்க வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா இந்த உலகத்தில் மிக இஸ்ரவேல் பிரகாரம் என்னன்னா, சபிக்கப்பட்ட ஒரு மனிதனை தான் சிலுவையில் ஏற்றுவாங்க. அந்த மனுஷன் சிலுவையில் ஒருத்தன் தொங்கினாலே அவனை யாருமே பரிதாபகமாக பார்க்க மாட்டாங்க. ஐயோயோ பாவங்க அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, எவ்வளோ மோசமானவன் பாருவேன், எவ்வளோ ஒரு பாவி பாருவேன், எவ்வளோ சபிக்கப்பட்டவனா இவன் இருந்தா சிலுவன் தொங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு இது ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, நியாயப்படுத்துவாங்க. அப்போ சிலுவை மரணனாலே அது அவமானமான ஒரு மரணம். ஏன்னா உடம்புல ஒரு ஒட்டு துணி இல்லாமல் ஒரு மனுஷனை சிலுவையில் ஆணி அடித்து அப்படியே தொங்க விடுவாங்க. அது எல்லாருக்குமே அவனுக்கு ஒரு பெரிய அவமானம், ஷேம்லெஸ் டெத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவமானம் மிகுந்த ஒரு மரணம் தான் சிலுவை மரணம். அப்போ இதில் இருக்கிற ஒருத்தர், அந்த அவமானமாய் நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒருத்தர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை மீட்டுக்குவாங்கன்னு சொன்னால் இது நம்மளை நம்புற மாதிரியா இருக்குது? இது இன்னைக்கு இது நடந்தா, இன்னைக்கு யாரோ ஒருத்தன் பலவீனமாய் அடிக்கப்பட்டு ரோட்டில் மறிக்கிறான், அவன் தான் உங்களை காப்பாற்ற போகிறான்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஐயோ அவனால் காப்பாற்றி கொள்ள முடியல, அவனை ரட்சித்து கொள்ள முடியல, அவனே பரதாகமாக பாவமாகறான், அவன் போய் என்னை எப்படி காப்பாற்றுவான்னு நம்மளுக்கு நினைக்க மாட்டோமா? அப்படித்தான் நீங்கள் நினைச்சாங்க. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை சாபமாக பார்த்தாங்க, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை அவமானமாக பார்த்தாங்க, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பலவீனமாய் பார்த்தாங்க. இப்போ பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சிலுவை எப்படி பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்குது, கெட்டு போகிறவர்களுக்கோ அது பைத்தியமாக இருக்குது. கெட்டு போகிறவர்களுக்கு எப்படிப்பா இதை என்னை மீட்க முடியும், எப்படிப்பா இது என்னை காப்பாற்றும், எப்படிப்பா சிலுவையில் இருக்கிற இயேசு என்னை ரட்சிக்க போகிறாரு, பைத்தியக்காரத்தனமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு அவங்க நினைத்துக்கணும். ஆனால் அது அவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவனுக்கு அது தேவ பலனா. காரணம் என்னன்னா, ரட்சிக்கப்படுறவன் ஒன்று புரிஞ்சுக்கிறான்,
தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு அவர் செய்த தவறுனால அவர் தண்டிக்கப்படல, அவர் செய்த பாவத்தினால அவர் சிலுவையை சுமக்கல, அவர் செய்த தவறுகளால இன்னைக்கு அவர் மரிக்கல, அவர் நான் செய்த தவறால தான் அவர் மரிக்கிறார் என்று நாம் நினைக்கும் போது அது நம்மளுக்கு தேவ பலனாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் ரட்சிக்கப்படுகிறவன் எவனோ அவனுக்கு அது தேவ பலனா இருக்கும் என்று ரோமர் 1:18-16 நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்போ கவனிங்க, பெலன் 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 சொல்லப்படுது. சிலுவை ஒரு பெலன். இங்க மாத்திரம் இல்ல, மறுபடியும் நீங்க 23 வசனத்தை பாருங்க. நாங்கள் சிலுவை அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், ஏனென்றால் எப்படி வருது 23, நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும், அது யூதருக்கு இடரலாலும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதராகிலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இது பலவீனம் நினைக்கிறாங்க, இது பைத்தியம் நினைக்கிறாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் இது தேவ ஞானமோ இது தேவ பலனும். அல்லேலூயா. அது எப்படி ஆப்போசிட்டா பார்க்கறாங்க. அவங்க எப்படி பார்க்கறாங்க? சிலுவையை பைத்தியமா பார்க்கறாங்க. அவங்க எப்படி சிலுவையை பார்க்கறாங்க? வீக்கா பார்க்கறாங்க. வீக்கா, முடியாதவன்பா. இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கிறாரு, பக்கத்தில் 2 திருடருங்க இருக்கிறானுங்க. அதை ஒருத்தர் சொல்றான், உன்னை நீங்களே ரட்சிக்கிறது தானே, உண்மையாவே நீ தேவகுமார்னா நீ சிலுவையிலேருந்து இறங்கி போறது தானே, நீயே வீக்கானவன், வீக்காய் தொங்கிக் கொண்டு இருக்கிற சிலுவையில். அப்போ சிலுவையை வீக்கா பார்த்தாங்க, சிலுவையை அது ஃபூலிஷா பைத்தியமா பார்த்தாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தேவ ஞானம் எங்கே வெளிப்படுதுன்னா சிலுவையில் வெளிப்படுது. அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் தேவனுடைய வல்லமை எங்கே வெளிப்பட்டது, சிலுவையில் வெளிப்பட்டது. எப்படி அது ஒரு பெரிய பவர் என்ன நான் பார்க்குறேன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் ஒரே சிலுவை சுமக்குதுன்னா அந்த சிலுவை எவ்வளோ பவர்ஃபுல். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேங்க, உங்களுடைய எல்லாரோட வெயிட் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ உங்களை ஒரு ஆளை தூக்குறதே பெரிய விஷயம். உங்கள் எல்லாரையும் நான் தூக்குறேன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய பலவானாக இருப்பேன், எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பேன். எல்லாரையும் தூக்கிட்டாருப்பா, ஐயோ அவ்வளோ சேரை அடிக்க வச்சாங்க, ஒரே ஆள் அந்த சேரை தூக்கிட்டார். இவ்வளோ பெரிய ஃபுல் ஃபீட்டை ஒரே ஆள் தூக்கிட்டாங்க, அவ்வளோ கனம். ஒரு ஆள் எப்படி தூக்க முடியும்? தூக்கிட்டா அவர் யாரு? ஒரு பெரிய பலவான். அப்போ உலகத்தின் பாவங்கள் எல்லாம் சுமக்க முடியாத பாவம், உலகத்தில் எந்த மனிதனும் சுமக்க முடியாத பாவம், இந்த பாவத்தை எல்லாமே இயேசு சிலுவையில் சுமந்தார். மனிதர்கள் தாங்க முடியாத பாவம், அந்த பாவம் அவனை அமுத்துது பாருங்க, அந்த பாவம் அவனை நசுக்குது, அந்த பாவம் அவனை ஒன்னே இல்லாமல் போக பண்ணுது. அவ்வளோ பாரமான பாவத்தை மனிதர்கள் சுமந்து கொண்டிருந்தான். யாரோ மற்றவங்களுடைய பாவம் அல்ல, அவன் செய்த பாவம். நான் செய்த பாவம் என் தலைமையில் இருக்குது, அந்த பாவத்தை என்னால் என்ன பண்ண முடியல, சுமக்க முடியல. அந்த பாவம் என்னை அழுத்துது, என்னை குற்றவாளி ஆக்குது, என்னை குற்ற உணர்வுக்குள்ளாய் கொண்டு போகுது, என்னை பாவியாய் காமிக்குது. எனக்குள்ள ஒரு விதமான கான்ஃபிடென்ட்டே இல்லை. எனக்கு உள்ளத்தில் தெரியுது நான் ஒரு பாவி, நான் தகுதி அற்றவன், நான் பரிசுத்தம் இல்லாதவன், நான் நீதி இல்லாதவன், நான் துரோகி, நான் தவறுகள் செய்கிறவன், நான் கொடூரமானவன்ற அந்த உணர்வு என்னை ஒவ்வொரு நாளும் அழுத்ததுக்கு காரணம் என்ன? நான் செய்த பாவம் பாவம் பாவம். அந்த பாரம் என்னை நசுக்கி கொண்டு இருக்குது. அப்போ இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்கள், இன்னும் சொல்லப்போனா அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரை விசுவாசிக்கிற என் பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொள்றார். எல்லாருடைய பாவத்தை அவர் சுமக்கிறார் என்றால் அப்போ யோசிச்சு பாருங்க, சிலுவை என்றால் அது பலவீனமான ஒன்றா, அது வீக்கான ஒன்றா? இல்லைங்க. என் பாவத்தை என்னாலே சுமக்க முடியல, அப்படியாப்பட்ட என் பாவத்தை, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தை எடுத்து அவர் சிலுவையில் சுமக்கிறார் பவுல். அதனால தான் சொல்றார், இந்த சிலுவையில் அவர் சுமக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ என் பாவத்தை எடுத்து அவர் சுமந்த உடனே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. உங்கள் தலை மேலே ஒரு வெயிட்டு வச்சுனே இருக்கிறீங்க, அதை டக்குன்னு இறக்கி வச்சா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக ரிலாக்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு இழைப்பாறுதல் தரும். அதுதான் இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் என்றால் என்ன? அந்த பாரத்தை சுமக்கிறீங்களா, அந்த பாரத்தை நான் எடுத்துறேன்றார். எடுத்துட்டா நீங்க எப்படி ஆயிடுவீங்க? இளைப்பாறுதல். உங்களுடைய பாரமெல்லாம் லகுவா மாறிடும், அப்படியே வெயிட்லெஸ்ஸா மாறிடுவீங்க. அப்போ சிலுவையை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது? அவங்களுக்கு பைத்தியமா தெரியுது. ஆனா எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஆஹா, என்னால சுமக்க முடியாத இந்த பாரத்தை இயேசு எடுத்து அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். என் பாவத்தை என்னால் சுமக்கலையே, எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தை அவர் சுமக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு ஸ்ட்ராங், அந்த சிலுவை எவ்வளவு பலமானது. அப்போ எனக்கு எப்படி தோன்றுன்றால், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுற எனக்கும் அது தேவனுடைய பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சிலுவை பலவீனமானதா? இல்லைங்க, பலனானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டது சிலுவையில்னு சொல்லப்பட்டது பார்த்தீங்களா? அது என்ன அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தது யார் என்றால் யூதர்கள், யூத தலைவர்கள். பிலாத்தல்ல, யூத தலைவர்கள் அழிகிறாங்க. யூத தலைவர்களை யாரு வழி நடத்துறாங்கன்னா பிசாசு. பிசாசு என்ன நினைச்சானா, இயேசு வந்து தேவகுமாரன் பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு. தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஏன் யூத தலைவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இயேசு தான் மேசியான்னு? கண்டிப்பாக தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பண்ண காரியங்கள் என்ன பண்ணார்? அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார், அது அவங்களுக்கு பிடிக்கல. நியாயப்பிரமாணத்தை சரியாய் போதித்தார், அது அவர்களுக்கு பிடிக்கல. அங்கே பண்ண தப்பெல்லாம் அவங்க பண்ண தப்பெல்லாம் இவர்களுக்கு சுட்டி காமிச்சார், அதனால் பிடிக்கல. அதனால மேசையான்னு தெரிந்தும் இயேசு எப்படின்னா கொலை பண்ணினோம், இயேசுவை கொலை பண்ணினா எல்லாம் என்னாவோ முடிஞ்சிடும் சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனால் கவனிங்க, கடவுள் என்ன செய்தாருன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துடைய பிழைப்புல நம்ம ரட்சிப்பை இப்போ வைக்கல. இயேசு இன்னும் உயிரோடு இருந்தால் இன்னும் நம்ம வாழ்க்கையை நாசனப்பட்டுருவாருப்பா, இன்னும் நம்ம பொழப்பை கெடுத்துருவாருப்பா. இயேசு உயிரோடு கூட விட்டா நம்ம பிஸ்னஸை பண்ண முடியாது. இயேசு உயிரோடு விட்டா நம்ம தேவாலயத்தை லூட் பண்ணுனாங்க பார்த்தீங்களா, கொள்ளாட்சினாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால இயேசுவை சாவடிச்சணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? இவர் உயிரோடு இருந்தால் நமக்கு நஷ்டம், அதனால இவரெல்லாம் என்ன பண்ணலாம், இவரை சாகடிச்சலான்னு சொல்லிட்டு யூதர்கள் நினைச்சாங்க. பிசாசு அப்படி தான் நினைச்சிச்சு. பிசாசு தெரியும். ஆதியாகமம் 3:15 சொல்லப்படுது, உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அந்த வித்துல இருந்து வர உன் தலையை நசுக்குவார். அப்போ இயேசு தலையை நசுக்குவாருன்றத யார் கண்டுபிடிச்சிட்டு இருந்து? பிசாசு கண்டுபிடிச்சிட்டான். அப்ப இயேசு நம்ம தலையை நசுக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை நம்ம என்ன பண்ணலாம்? நசுக்கிடலாம். இயேசுவை நம்ம என்ன பண்ணலாம்? சிலுவையில் அரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைச்சது? பிசாசு நினைச்சான். எவ்வளோ அறிவாளியா அவன் நினைச்சான். நான் எவ்வளோ அறிவாளியா பார், பிளான் பண்ணி தூக்கிடுறேன் அப்படின்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா, இயேசுவின் மரணத்தில் தான் பிசாசுடைய அழிவை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. இந்த ஞானம் யாருக்குமே வெளிப்படலை. மரணத்தை பாருங்க, மரணம் வந்து தோல்வியாய் பார்க்கப்பட்டது. ஒரு யுத்தத்தில் ஒரு ராஜா சண்டை போட்டுனே இருக்கிறாரு. அந்த சண்டை போட்டுனே இருக்கும்போது அந்த ராஜாவை யாருன்னா குத்தி சாவடிச்சிட்டாங்கன்னா, யாரு குத்தி சாவடிச்சாங்களோ அந்த ராஜா அவங்க தான் என்ன ஆயிடுறாங்க? ஜெயமாயிடுறாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப சாகடிச்ச செத்த ராஜா, மடிந்து கீழே விழுந்த ராஜா எப்படியாப்பட்டவன்? தோர்த்து போனவன். ஆமாவா இல்லையாங்க? அந்த ராஜா எப்படியாப்பட்டவன்? தோத்து போனவன். வெட்டி சாகடிக்கப்பட்ட ராஜா ஜெயிக்கப்பட்டவன், கொல்லப்பட்டு கீழே விழுந்த ராஜா தோற்கடிக்கப்பட்டவன். இதுதான் வாஸ்தவம், யதார்த்தம், நியாயமா இருந்தது. ஆனா இதுல, இந்த கிறிஸ்தவத்துல, இந்த மீட்புல, தேவனுடைய திட்டத்துல கர்த்தர் இதை மாற்றி போட்டார். என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து சாகாம இருக்கிற வரைக்கும் தான் பிசாசி வாழ முடியும், பிசாசி நடமாட முடியும். ஒருவேளை இயேசு ரத்தம் சிந்தி மறிப்பார் என்றால் இயேசுவுடைய மரணத்துல பிசாசுடைய அழிவை கர்த்தர் வைத்துட்டு இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான். இதை புரியலனா அது பைத்தியமா இருக்கும். இது புரிஞ்சா பாப்பா என்ன கடவுளுடைய ஞானம்! கடவுளுடைய ஞானம் எப்படியாப்பட்ட ஞானம் பாருங்க. இயேசுடைய மரணத்துக்குள்ளாக உலகத்தின் மீட்பை வைத்தார், இயேசுவின் மரணத்துக்குள்ளாக பிசாசின் அழிவை வைத்தார், இயேசுவின் மரணத்துக்குள்ளாக பாவத்தை ஜெயித்தார். அவர் மரித்து எல்லாத்தையும் ஜெயித்தார். இந்த ஞானம் சிலுவையில் வெளிப்படுது. ஹல்லேலூயா. அப்ப சிலுவை நமக்கு பலவீனமானது அல்ல, அது பலமானது. அப்ப சிலுவை நமக்கு பைத்தியம் அல்ல, அதுல தேவ ஞானம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி சிலுவையை பார்க்குறீங்க? சிலுவையை பலம் உள்ளதாய் பாருங்க, சிலுவையை தேவ ஞானம் வெளிப்பட்டதாய் பாருங்க. சிலுவை உங்களுக்கு பலவீனமாய் தெரியும் என்றால், சிலுவை உங்களுக்கு பைத்தியமாய் தெரியும் என்றால், நீங்கள்
ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம், அல்லது கெட்டு போகிறவர்கள். கெட்டு போகிறவர்களுக்கோ அது எப்படி இருக்குதா, பைத்தியமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சிலுவை, பலவீனமான இந்த சிலுவையை கர்த்தர் பயன்படுத்தி என்னெல்லாம் ஜெயித்தார், இதை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு செஷன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சிலுவையினால் நம்ம பாவம் மன்னிப்பை பெற்றோம், சிலுவையினால் நம்ம மீட்பை பெற்றோம், சிலுவையினால் நம்ம பாவத்தை ஜெயிக்கிற வல்லமையை பெற்றோம். ஆனால் இப்போது இந்த சிலுவை பலவீனமான ஒன்றை கர்த்தர் பலனாய் மாற்றினார் பார்த்தீங்களா. இந்த பலனான ஒன்றை வைத்து எதெல்லாம் ஜெயித்தார், சிலுவையை வச்சு கர்த்தர் எதெல்லாம் ஜெயித்தார் என்று பார்க்கலாம். முதலாவது, சிலுவையை வைத்து தேவன் பாவத்தை ஜெயித்தார். God defeat the sin through the cross. ஜெயித்தார்ன்றத விட பாவத்தை தோற்கடித்தார்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டிஃபீட், பாவத்தை தோற்கடித்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சிலுவையினாலே பாவத்தை இயேசு விழுத்தார். என்னது? தோற்கடித்தார். சிலுவையினால பாவத்தை ஜெயித்தார் அல்லது பாவத்தை தோற்கடித்தார். ஓகே, வாசிங்க. 3:8-3. ரோமர். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, பாருங்க, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே, யாருடைய மாம்சத்திலே? அவருடைய மாம்சம், இயேசுவின் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பா, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இதை பத்தி உங்களுக்கு விவரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் பாருங்க. God sent his own son in his likeness of the sinful flesh, condemned sin in the flesh, sin was judged in Christ body on the cross. இங்க கடைசி பகுதி மாத்திரம் நீங்க தமிழ்ல வாசிக்கும் போது, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்தார். எங்க தீர்த்தார்? சிலுவையில், இயேசுவின் மரணத்தில். இப்போ எப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல பாருங்க. நான் முன்னாடியே சொன்னேன், உலகத்தின் பாவத்தை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் மேலே ஏத்துக்கினார். அவர் சரீரத்துக்கு உள்ள வந்துச்சு. மொத்த பாவமும் எங்க வந்துச்சு? சரீரத்துக்குள்ள வந்துச்சு. இப்போ பாவம், உலகத்தின் பாவம் மொத்தம் யாருக்குள்ள இருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, பாவத்தையே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார்னா எப்படி பண்றதா? இங்கிலீஷ்ல கண்டம்னேஷன் வருது. உங்களுக்கு புரியணும்னா பனிஷ்மெண்ட்னு வச்சுக்கலாமே, தண்டனை. என்ன நடந்து ஆக்சுவலி சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னா, உலகத்தின் பாவத்தை எல்லாத்தையும் ஒரு ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தையே அவர் தண்டிக்கிறார் சிலுவையில். புரியுதுங்களாங்க? உங்களுக்கு புரியுதுங்களாங்க? இயேசு கிறிஸ்து பாவத்துக்கான தண்டனை அனுபவித்தது மாத்திரம் இல்லை. இங்க பவுல் ரொம்ப அழகா சொல்லப்படுறார். உலகத்தின் பாவத்தை தன் சரீரத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை என்ன பண்ணாருன்னு கேட்டா, அவர் அந்த பாவத்தையே தண்டனைக்குள்ளாக்கினார். அந்த பாவத்தையே அவர் தண்டிச்சிட்டார். பாவத்தையே தண்டிக்கிறாராங்க, பாவத்தையே பனிஷ் பண்றாரா எங்க? சிலுவையில. ஆதலால பாவத்தையே அவர் தண்டித்தபடியால பாவத்தை அவர் டிஃபீட் பண்ணார். அவர் அதை அழித்து விட்டார். டிஃபீட்ன்றதுனா தோற்கடித்தார். பாவம் தான் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டுச்சு. இப்போ எனக்குள்ள பாவம் வந்துச்சு. பாவம் என்ன பண்ணுச்சு? ஆளுமை செய்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? தயவு செய்து ரொம்ப முக்கியமான காரியம் புரிந்து கொள்ளுங்க. பாவம் எனக்குள்ள வந்துச்சு. பாவம் என்ன பண்ணுச்சு? எனக்குள்ள என்ன பண்ணுச்சு? ஆளுமை பண்ணுச்சு. பாவம் வந்து ஆளுமை பண்ணுச்சு, ஆளுகை பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு? பாவம் சொல்லுது, இது பண்ணு, நான் போய் பண்ணேன். இதை செய், நான் போய் செய்தேன். இதை பார், நான் பார்த்தேன். அடிச்சேன். முறைச்சேன். போல. உக்காரல. உக்கார்னேன். ஓடுனேன். எல்லாமே பாவம் சொன்ன மாதிரி நான் செஞ்சுனே இருந்தேன். பாவத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன். பாவம் என்ன என் சரீரத்தை தோற்கடிச்சிருச்சு. பாவம் என் ஆத்மாவை தோற்கடிச்சு அது ஆளுமையை செய்துன்னு இருந்துச்சு. இப்போ இயேசு வந்தார். இயேசு எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தை எடுத்து அவர் மேலே வச்சுக்கினாரு. இப்போ இயேசுக்குள்ளே இருக்கிற போன பாவம் இயேசுவை ஆளுகை செய்துச்சான்னு கேட்டால், இயேசுவை ஆளுகை செய்ய முடியல. இயேசு என்ன செய்தார் என்றால், அந்த பாவத்தை ஆண்டு கொண்டு அந்த பாவத்தை ஆளுமை செய்து அதை அழித்து விட்டார்.
புரியுதுங்களாங்க? அப்போ பாவம் எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுச்சோ அது இயேசு கிறிஸ்துக்குள்ள போய் பண்ண முடியல. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து பாவத்தை அழித்தார், ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவத்தை வெற்றி சிறந்தார். பாவம் இயேசு உலகத்தின் பாவத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாவத்தின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். காரணம், பாவத்தை அவர் அழித்து விட்டார். அல்லேலூயா. ஸோ சிலுவையின் மரணம் என்ன பண்ணுச்சு? முதலாவது பாவத்தை வென்றது, பாவத்தை தோற்கடித்தது. சொல்லுங்க, பாவத்தை இயேசு சிலுவையில் தோற்கடித்தார். இத்தனை நாளாய் ஜெயித்து கொண்டிருந்த பாவம், இத்தனை நாளாய் வெற்றி சிறந்த பாவம், இத்தனை நாள் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் தோற்கடிச்சிச்சு. ஆதாமுக்குள்ள போச்சு, ஆதாம ஒன்றும் இல்லாமல் பண்ணுச்சு. ஏவாளுக்குள்ள போச்சு, ஏவாளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுச்சு. யாராருக்குள்ளெல்லாம் பாவம் போச்சோ எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுச்சு. அதே பாவம் தான் உங்களுக்குள்ளே வந்துச்சு, எனக்குள்ளே வந்துச்சு, என்னையும் அப்படி தான் பண்ணிச்சு ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே பாருங்கள், இந்த இந்த உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். இந்த ஜாம்பியாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறேன். ஜாம்பியானா என்னென்னா, ஒருத்தன் கடிச்சிட்டா அவனும் மிருகம் மாதிரி மாறிடுவான். பார்த்துருங்களே, ஜாம்பியோஸ் ஒரு பேய் மாதிரி இருக்கும். அது கடிச்சவொடனே அவங்களே என்ன ஆகிடுவாங்க? அவங்களே ஜாம்பியாவாக ஆகிடுவாங்க. அவங்க யாராவது கடிப்பாங்க, அப்படியே ரத்தம்லாம் ஒழினின்னு அப்படியே போயின்னு இருப்பாங்களே. இதுதான் பாவம். பாவம் வைரஸ் மாதிரி. ஒருத்தர் பாவம் ஆனார், ஆதாம் பாவம். ஆதாம் பிறக்கிற புள்ளெல்லாம் யானாவது ஜாம்பியாவே, அது பாவமாகவே பிறகுது. எல்லாருமே பாவி, எல்லாருமே பாவி. நல்லவனாக இருந்தால் ஒருத்தனை கெட்டு விட்டுருவான், நல்லவனாக இருந்தால் ஒருத்தனை கெட்டுப்பான். அப்படியே மாறி மாறினே இருந்துச்சு பாருங்க. ஆனால் அந்த பாவம் என்ன தோற்கடிச்சிச்சு? ஆனால் இயேசு கிறிஸ்துவை தோற்கடிக்க முடியல. அல்லேலூயா. இயேசு பாவத்தை வென்றார். சொல்லுங்க, இயேசு பாவத்தை வென்றார். சத்தமா சொல்லுங்க, இயேசு பாவத்தை வென்றார். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். ரெண்டாவது காரியம், முதலாவது இயேசு பாவத்தை வென்றார். வென்றார்னு விட இன்னும் அருமையாக சொன்னா, பாவத்தை தோற்கடித்தார். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். He defeat the sin. பாவத்தை தோற்கடித்தார். ரெண்டாவது காரியம், வேகமாக போகலாம். ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டால், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. வேகமாக வாசிங்க. கொலோசியர் 2:14-15. நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து அங்கன்னு வாசிங்க. நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதுவே நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, யார்கிட்ட இருந்து உரிந்து கொண்டார்? யார்கிட்ட இருந்து உரிந்து கொள்றார் என்றால், பிசாசு கிட்ட இருந்து உரிந்து கொள்றார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாரு? இயேசு. அப்படின்னா என்ன? பிசாசியோடைய அதிகாரமும் பிசாசியோடைய துரைத்தனங்களும், பிரின்சிபாலிட்டி அண்ட் பவர் அண்ட் அத்தாரிட்டி அவர் என்ன பண்ணாரா? உரிந்து கொண்டு. இது எது காமிக்குதுன்னா, இதே தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பிசாசி ஆதாம் கிட்ட பண்றான். பிசாசி ஆதாம் கிட்ட என்ன பண்றான்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் யார்கிட்ட இருந்து உரிந்து கொண்டா? ஆதாம் கிட்ட இருந்து உரிந்து கொண்டா. உரிந்து கொண்டவன ஆதாம் போய் புதருக்குள்ள ஒளிஞ்சு சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன். ஏன் நிர்வாணி? எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டான், உருவி கொண்டான். பிசாசி உருவி கொண்டா. அங்க ஆதாம் கிட்டேருந்து பிசாசி உருவி கொண்டா, இங்க பிசாசி கிட்டேருந்து இயேசு கிறிஸ்து உருவி கொண்டார். உருவி கொண்டு எங்க? எது? பிரின்சிபாலிட்டி, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளிரங்கமாக்கி. வெளிரங்கமாக்கினா என்ன? வெளிரங்க கோலமாக்கினா அவனை அவமானப்படுத்திட்டாரான். இதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, உன்னுடைய எல்லா அதிகாரத்தை நான் பிடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையின் மேல் தோல்வி அடையல. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அப்ப ரெண்டாவது என்ன? இயேசு கிறிஸ்து பாவத்தை மாத்திரம் அவர் ஜெயிக்கல, பாவத்தை மார்க்க தோற்கடிக்கல, பிசாசியும் அவர் தோற்கடித்தார். சொல்லுங்க, பிசாசி தோற்கடித்தார். பிசாசியை தோற்கடித்து சிலுவையின் மேல் வெற்றி சுமந்தார், சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ பிசாசியை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பிசாசியை ஆண்டவர் டிஃபீட் பண்ணிட்டார். பிசாசி ஆண்டவர் தோற்கடித்தார். பிசாசின் தலையை ஆண்டவர் சிலுவையில் நசுக்கினார். இதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா அவன் தோற்ற நிலைமையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோ வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அப்ப முதலாவது இயேசு எதை தோற்கடித்தார்? பாவத்தை தோற்கடித்தார். இரண்டாவது இயேசு எதை தோற்கடித்தார்? பிசாசியை தோற்கடித்தார். மூன்றாவதாக, ரொம்ப முக்கியம், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்தை தோற்கடித்தார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 14:54, 15:54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுங்க. எப்படியாங்க? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. பாருங்க, மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரா. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டுருக்காங்க. எப்படி போட்டுருக்காங்கன்னு கேட்டா, death is swollen by his victory. death is swollen போட்டுறாங்க. death is swollen up in the victory. மரணத்தையே இயேசு கிறிஸ்து சிலுவையின் ஜெயத்தினால விழுங்கிட்டாராம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பாவமும் இந்த பிசாசியும் இந்த மரணமும் என்ன பண்ணும் உண்மையான்னு கேட்டால் மனிதனை அழிக்கும். மனிதனை என்ன பண்ணுது? அழிக்கும். பாவம் மனுஷனுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணும்? அழிக்குது. பிசாசி மனுஷனுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவான்? அழிக்கிறான். அதுதான் வேதம் சொல்லுது. பிசாசி எப்படியாப்பட்டவன்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான், வேற ஒன்றுக்கும் வர மாட்டான். இதுக்காகத்தான் வரான்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இயேசு சொல்லிட்டார். அதே போல் பிசாசியும் பிசாசினால் உண்டான பாவமும் பாவத்தினால உண்டான மரணம், இந்த லிங்கை நீங்கள் மறந்துக்கூடாது. பிசாசினால தான் என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. பாவத்தினால தான் என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. நீங்கள் வாசிச்சு பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரே மனுஷனால பாவம் வந்துச்சு, பாவத்தினால மரணமும் இந்த பூமிக்கு வந்துச்சு, பிரவேசித்ததுன்னு வாசிக்கணும். 12 19 வரைக்கும் அதை பற்றி பேசுகிறார். அப்போ பிசாசினால பாவம், பாவத்தினால மரணம். பிசாசியும் உங்களை அழிக்கும், பாவமும் உங்களை அழிக்கும், மரணமும் என்ன பண்ணுங்கள? அழிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை என்ன பண்ணுச்சு? பிசாசியை தோற்கடித்தது. அப்போ பிசாசி ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. பாவத்தையும் தோற்கடித்தார். பாவம் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுவாது. இப்போ பாவத்தை மாத்திரம் இல்லை, அவர் மரணத்தையே அவருடைய சிலுவையின் வெற்றினால மரணத்தை அவர் விழுங்கினார். மரணம் மனிதனை விழுங்கும். அம்மாவா இல்லையாங்க? மரணம் தான் மனுஷன் என்ன பண்ணும்? விழுங்கும். ஆனால் மரணத்தையே இயேசு கிறிஸ்து விழுங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ள பாவம் வந்துச்சு. ஆனால் பாவம் அவரை ஒன்றுமே பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துக்குள்ள பிசாசி வந்தான். ஆனால் பிசாசு இயேசுவை ஒன்றுமே பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துக்கு மரணம் வந்துச்சு. அந்த மரணமும் ஒன்றும் பண்ணல. காரணம் என்ன? சிலுவையின் வெற்றி இந்த பாவத்தையும் பிசாசையும் மரணத்தையும் தோற்கடித்தது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் சிலுவை அது பலவீனமானது அல்ல, அது மகா பலனுள்ளது. அந்த பலத்தை கொண்டு அவர் பாவத்தை ஜெயித்தார், பிசாசியை ஜெயித்தார், மரணத்தையும் ஜெயித்தார். இது முதல் கொண்டு இந்த சிலுவை பலவீனத்துக்கு அடையாளம் அல்ல, பலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை தான் பவுல் சொல்கிறார். இதெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுன்னு இப்போ பாருங்களேன், அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொன்னது என்ன சொல்லுது என்றால், சிலுவையை பற்றிதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்குது. காரணம் என்ன? உலகத்தில் எந்த மனுஷனும் பாவத்தை ஜெயிக்க முடியாது, உலகத்தில் எந்த மனுஷனும் பிசாசியை ஜெயிக்க முடியாது, உலகத்தில் எந்த மனுஷனும் மரணத்தை ஜெயிக்க முடியாது. இதை ஜெயித்தவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் பிசாசியை ஜெயித்த மனிதன் யாருன்னா இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. பாவத்தை ஜெயித்தவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. சரி, அதை விடுங்க. மரணத்தை ஜெயித்தவங்க, இது வரைக்கும் சாவே பார்க்கலங்கன்னு சொல்லிட்டு மரணத்தை ஜெயித்தவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. இந்த 3ஐயும் மனிதன் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் இயேசு இந்த 3ஐயும் சிலுவையில் ஜெயித்தார். அப்போ எந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒன்று சிலுவை மரணம் செய்ததென்றால் அது சாதாரண விஷயமாங்க? அது எவ்வளோ வல்லமை உள்ளது, அது எவ்வளோ பராக்கிரமம் உள்ளது, அது எவ்வளோ பெரிய காரியம். அதனால தான் பவுல் மறுபடியும் சிலுவை 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 சிலுவைன்றார்.
காரணம் என்ன? அது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட ஒரு இடம், கிறிஸ்துவின் சிலுவை. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்கறத நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது இல்லைங்க, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலன். சொல்லுங்கள், சிலுவை தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை எனக்கு தேவ பலன். சிலுவை எனக்கு தேவ பலன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.